ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? எபிசோட் பார்த்தீங்களா? நேற்று நான் லைவ்லேயே வந்துட்டு போட்டுருப்பேன். லைவ் பார்த்துட்டு இருந்தனால அப்பயே பார்த்தேன். இந்த கேப்டன்சி டாஸ்க்கு, இந்த துணி வைக்கிற பஞ்சாயத்து எல்லாம் ஒன்றுமே இல்லாததை கண்டென்ட் ஆக்குனதை பார்த்தீங்களா? இதில் பாரு செஞ்சது தப்பு, கீழே வச்சது தப்புனா அந்த பொண்ணு தெரிஞ்சுதாங்க அது செஞ்சுது. அந்த பொண்ணு நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு திருப்பி அதை ட்ரிகர் பண்ணுது. ட்ரிகர் பண்ணாமல் அவங்க சொன்னதை செஞ்சுட்டு சொல்லுங்க ஏஜமா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு போகிறதுக்கு அந்த பொண்ணு அங்கே வந்துச்சு. அந்த பொண்ணு கேமோட தான் வந்துச்சு. அதான் இவங்க ஒத்துக்கிறாங்களே பச்சையா கனியக்கா, எல்லாரும் வந்து வேலை செய்யல அந்த பொண்ணை சொல்கிறாங்க. அந்த பொண்ணை மாற்றி வந்து வேலை செய்ய வைக்கிறதுக்காக நான் இதை பண்ணேன், இல்லை செய்வாங்களான்னு பார்த்தேன்னா, ஏமா நீங்கள் திருத்தறதுக்கு அந்த பொண்ணை வந்தீங்க, அந்த பொண்ணு அது கேட்குது இல்லை. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு யாரும் திருத்துறது வேலை இல்லைன்னா, அப்போ திருத்தது வேலை இல்லைன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் ஏன் டார்கெட் பண்ணீங்க? ஏன்னா அவளை டார்கெட் பண்ணாதான் உங்களுக்கு கண்டென்ட்டு. அரோ வைக்க சொன்னால் உங்களுக்கு கண்டென்ட் வந்துருமா? இல்லைனா வந்துட்டு மற்றவங்க யாரையாச்சும் வைக்க சொன்னால் உங்களுக்கு கண்டென்ட், ஏன் கெமியை வைக்க சொன்னால் கண்டென்ட் வந்துடுமா? அதில் குரூப்பிசம்குள்ளே வந்துடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டென்ட்டுக்காக ஒன்று பண்ணீங்க, நீங்கள் அதை கண்டென்ட்டுக்காக எப்படி மாற்றுவீங்கன்னு தெரியும். இல்லை அதுக்குள்ளே கண்டென்ட்னு சொல்லி நீங்கள் பர்சனல் ஈகோ ஒன்று வைக்கிறீங்க. அதே பர்சனல் ஈகோ வச்சு நானும் கண்டென்ட் ஆகிறேன்டா, டாஸ்க் ஆகிறேன்டான்னு அந்த பொண்ணு சொல்லி அடிக்குது. இதுக்கு பேர் ரியாக்ஷன் அப்யூஸ். ஸோ எடுத்துகிட்டு அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, அப்போ எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, வியானாலாம் சொல்லியிருக்கலாம்னா அப்போ மட்டும் அந்த பொண்ணை விட்டுருப்பீங்களா? எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாலும் அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் சும்மா விட்டுருக்க மாட்டீங்க. கையில் கொடுத்துருந்தாலும் தேங்க்யூ நம்ம ஸ்வீட்டாக தான் சொல்ல வந்தேனேம்மா. அந்த நீங்கள் தேங்க்யூ சொன்ன விதத்தில் இந்த வில்லங்க தானே எங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுமா, அது அந்த ஃபேஸ்லேயே தெரியுதுமா. அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பொண்ணை வந்து ஸ்லேவ் ஆக்கி பற்றியா அதாவது வீக்கெண்டில் உன்னை அடிச்சாங்கல்ல வேலை செய்யலைன்னு, இப்போ ஒன்று வேலை செய்ய வச்சோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ட்ரிகர் பண்ண பார்த்தீங்க. சொல்லுங்கள் ஏஜமா கேரக்டருக்கு அந்த பொண்ணை கொண்டு வர பார்த்தீங்க. டேய் நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் நான் எங்கேயுமா ஆடத்தாண்டா செய்வேன் அப்படின்னு அந்த பொண்ணு ஒன்று பண்ணுது. அந்த ரியாக்ஷன் வந்து நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணுது. அந்த ரியாக்ஷனை வந்து அப்யூஸ் ஆகிடுது. ஸோ அது ரியாக்ஷன் அப்யூஸ் அப்படிங்கிற இடத்துல பாரு பண்ணதை மட்டும் ரியாக்ஷன் அந்த பொண்ணு ஏன் வச்சு அப்படி கீழே கையில் கொடுக்க வேண்டியது தானேன்னா, நீங்கள் அந்த பொண்ணு அப்படி தான் பண்ணோன்னு தெரியும்ல. அப்போ அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி நீங்கள் வேலை சொன்னீங்க. அந்த பொண்ணு செஞ்சிருந்தாலும் தப்பு தான், செய்யலைனாலும் தப்பு தான். அதுக்கு நான் செஞ்சுட்டு அதை எப்படி கண்டென்ட்டாக மாத்திரன்னு ஒன்று பண்ணுது. அது பர்சனல் ஈகோனும் அப்பட்டமாக ஒத்துக்குது. அந்த பொண்ணு கீழே வச்சது தப்புனா அந்த பொண்ணை மட்டும் வேலை வாங்கின நீங்களும் தப்பு தானே. வேற அதை திருத்தணுன்றதுக்காகவோ இல்லை அந்த பொண்ணு வேலை செய்ய வைக்கணுன்றதுக்காகவோ ஒன்று அதுக்காக நீங்கள் இந்த ஷோக்கு வந்தீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் தங்கச்சி வந்து வெளியில் சர்வைவரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்போவே வந்து உங்கள் தங்கச்சி சர்வைவரில், பாரு சர்வைவரில் வில்லியம் அவங்களும் நெகட்டிவில் ப்ரொஜெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ பாருவை வில்லியாவே ப்ரொஜெக்ட் பண்ணோம். நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டில் இங்கே உள்ளே வந்திருக்கீங்க, ஐ மீன் ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் உள்ளே வந்திருக்கீங்க. அந்த பொண்ணு நான் எந்த ஷோவில் எங்கே இருந்தாலும் அந்த ஷோவில் ஏன் கண்டென்ட்டை நான் கொடுப்பேன்டா அந்த பொண்ணு அடிச்சு ஆடுது. அப்போது வேலை செய்ய சொன்னேன், அந்த டார்கெட் பண்ண நீங்கள் தப்புன்னா டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணது அந்த பொண்ணோட கண்டென்ட். ரெண்டு பேருமே அவங்க பர்சனல் ஈகோக்காக ஆடினாங்களே தவிர இதில் சரி தப்புன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஆக்ஷனை தான் கையில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆக்ஷன் வெஸ் ரியாக்ஷன் வரும்போது அது ரியாக்ஷன் அப்யூஸ் தான் கீழே வச்சது அப்படின்னும் போது அந்த பொண்ணு கீழே வச்சதே நீங்கள் ரியாக்ஷன் அப்யூஸ்ன்ற கண்டென்ட்டு கொண்டு போகிறீங்க. அப்போ ரெண்டு சைடுமே அந்த தப்பு இருக்குன்னா ஒருத்தவங்க மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லைல்ல.